பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் இன்றைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க தவறி விட்டார்கள் இவர்கள். உண்மைதான். அதனால தான் நடிகர் பின்னாடி போயிட்டு இருக்கான். அவனுடைய சினிமா கவர்ச்சி பின்னாடி போயிட்டு இருக்கான். தமிழ்நாட்டின் இவ்வளவு உரிமைகளை வாங்கி கொடுத்தவர் கலைஞர். கைரிக்ஷா எத்தனையோ விஷயம் நிறைய அடிக்கிட்டு போகலாம். அதெல்லாம் கொண்டு போய் அந்த இளைஞருக்கு சேர்க்கலையே. இன்னைக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்றான் இடஒதுக்கீடு அப்படின்னா அதுக்காக போராடியவர்கள் இங்கே தமிழ்நாடு, விதை போட்ட தமிழ்நாடு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோங்கிறது அவனுக்கு தெரியலையே. 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறைக்கு அவங்க தாத்தா பாட்டி பட்ட கஷ்டத்தை அவனுக்கு புரிய வைக்கலையே. அதை கொண்டு போய் சேர்க்க தவறிட்டீங்க இல்லையா? பெரியார் சொன்னதை விட்டுட்டீங்க, அண்ணா செய்த சாதனைகளை விட்டுட்டீங்க, கலைஞர் செய்த புரட்சிகளை விட்டுட்டீங்க. மேலோட்டமாக விழா அரசியலை நோக்கி போனதின் விளைவு இன்னைக்கு அடுத்த தலைமுறை வேற பக்கம் போயிட்டான். இப்போ உதாரணத்துக்கு ஓப்பனாகவே சொல்லுவோம், திமுகவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி வந்து சேருவான்? எதுக்காக சேருவான்? ஒரு கட்சி இருக்கு, அண்ணாமலை பேசுறாரு, அண்ணாமலையோட வீரியமான பேச்சு, இந்துத்துவா பேச்சு, அதை நம்பி ஒரு போறான். சீமான் பேசுறாரு, அது உண்மையா பொய்யோ, அதுல ஒரு கவர்ச்சி இருக்கு, போறான். இப்போ அதிமுக திமுக எப்படி எதுக்கு வர்றான்? இளைஞர்கள் எப்படி எப்படி வருவான்? வந்தானா? அதை இழுக்கக்கூடிய வேலையை ரெண்டுமே செய்யலையே.